பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரக்கூடிய வரிசையில் இன்னைக்கு ஆயத்துல் குர்சி அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமலை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஆயத்துல் குர்சி தெரியும். ஆனால் இப்படி ஒரு தடவை ஓதி பாருங்க, உங்களுடைய தேவைகள் மறுக்கப்படாமல் கபுலாகும். சுபஹானல்லாஹ். ஆயத்துல் குர்சி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்த ஆயத்தாக இருக்குது. குர்ஆனிலே வைத்து ரொம்ப சிறப்புக்குரிய ஆயத்தாக சொல்லப்பட்ட ஆயத்துல் குர்சியை சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தை சொல்லுவாங்க. அதில் இந்த ஆயத்துல் குர்சி இன்னும் பிரத்யேகமானது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதுங்கன்னே சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சியை நிறைய பேருக்கு மனப்பாடமாக இல்லை, நிறைய பேர் மனப்பாடமாக இருந்தும் அதனுடைய பலனை பெறுவதில்லை. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு. அந்த தவறை நான் சொல்கிறேன், அதை சரி பண்ணிட்டு ஆயத்துல் குர்சியை இப்படி ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். ஒரே ஒரு அறிவிப்பு தான் நான் முதல்ல சொல்வேன். அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஆயத்துல் குர்சியை ஓதுபவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நற்செய்தி. என்ன நற்செய்தினா, யார் ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவர்களுக்கும் சொர்க்கத்துக்குமான இடைவெளி அப்படிங்கிறது அந்த மரணம் மட்டும்தான். எது தடுத்துட்டு இருக்குன்னா அந்த மரணம் தான். நீங்கள் மரணம் அடைஞ்ச உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, வேற எந்த தடுங்களும் இல்லைன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும் என்ன? சொர்க்கத்தை அடைவது தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் எதுக்கு நம்மளை படைச்சிருக்கான்? நம்மளை சும்மா சோதனையெல்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்தல. எதுவுமே இந்த உலகத்துக்காக இல்லை, மறுமைக்காகத்தான். உங்களை சோதிப்பதற்காக நம்ம அனுப்பினோம். இன்னும் அந்த சோதனையை வெற்றி பெறுவர்களுக்கு நம்ம சொர்க்கத்தை அலங்கரித்து வச்சிருக்கோம் நல்லா சொல்றான். அப்படிப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட சொர்க்கத்தை நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஆயத்துல் குர்சி ஓதுபவர்களுக்கு மரணமான உடனே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை விட ஒரு ஷார்ட்கட் சொர்க்கத்துக்கு இருக்கான்னு கேட்டா நம்ம வேற எதையுமே சொல்ல முடியாது. இதுல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹுடைய சிஃபத்துகள் இருக்கு, இன்னும் அல்லாஹுடைய இஸ்முகள் இருக்கு. 2 விஷயம். ஒன்று, அவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அவனுடைய வல்லமையை பறைசாட்டக்கூடிய ஆயத்துகள் இருக்கு. அதே மாதிரி அவனுடைய ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்முகள் இதுல இருக்குது. இதை நம்ம எப்படி ஓதணும்? முதல்ல உணர்ந்து ஓதணும். நீங்களே சொல்லுங்க, அல்லாஹ்வை புகழ்றோம், பெருமைப்படுத்துறோம் அப்படின்றா ஆயத்துல் குர்சி மூலமாக என்னென்ன தன்மை இருக்குன்னு நான் தெரிஞ்சு நானா புகழணும். அதுதான் நான் புகழ்றதுக்கு சமம். அதை விட்டுட்டு எனக்கு புரியாத ஒரு பாஷையில யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே பார்த்து படிச்சு விட்டா நான் உங்களை மனசார புகழ்ந்ததா இருக்குமா? இருக்காது. அப்போ ஒரு மனிதர்களுக்கே இப்படி இருக்கும்போது நாம் அல்லாஹ்விடத்துல ஆயத்துல் குர்சியை ஓதும் போது அவனுடைய வல்லமையை பறைசாட்டும் போது அதை உணராம சொல்வதே அவனை பெருமைப்படுத்தின நன்மை நமக்கு முழுசா கிடைக்காது. அதனாலதான் அந்த சிறப்பை நீங்க பெற்றுக்கொள்வதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆயத்துல் குர்சியை நீங்க உணர்ந்து ஓதணும்னா அதுல இருக்கக்கூடிய சிஃபத்துகள் நான் சொல்றேன், நீங்க அதுல காதுல வாங்கி வச்சுக்கோங்க. இனி அடுத்த தடவை ஆயத்துல் குர்சி ஓதும் போது இந்த சிஃபத்துக்களை மனசுல வச்சு ஓதுங்க. அல்லாஹ் சொல்ற ஆயத்துல் குர்சியில, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் என்றும் உயிரோடு இருப்பவன், என்றும் நிலைத்திருப்பவன். இன்னும் அவனை ஒரு சின்ன தூக்கமோ இல்லை பார்த்தீங்கன்னா உறக்கமோ துயிலோ எதுவுமே பிடிக்காது. வானத்தில் பூமியில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான். அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவன்கிட்ட பரிந்து கூட பேச முடியாது. சொல்லிட்டு அல்லாஹ்விற்கு அவனுடைய முன் இருக்கக்கூடியது பின் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் நடக்கிறது தெரியும். இன்னும் எல்லாத்த பற்றி ஞானம் அவனுக்கு தான் இருக்குது. அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்த யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இன்னும் அவனுடைய அரியாசனம் இருக்கு பாருங்க, அவன் இருக்கக்கூடிய அந்த அரியாசனம் வானம் பூமியிலெல்லாம் பரவி இருக்குது. இந்த வானத்தை பூமியை அரியாசனத்தெல்லாம் காப்பது அவனுக்கு ரொம்ப ஈஸி. அதை காத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை. அவன்தான் உயர்ந்தவன், மகிமை மிக்கவன் சொல்லிதான் ஆயத்துல் குர்சியுடைய அர்த்தம் இருக்கு. இதை உணர்ந்து நீங்க ஓதுங்க. அப்போ முதல் விஷயம், உணர்ந்து ஓதுனாவே நமக்கு பலன் கிடைக்கும். 2வது ஒரு தப்பு பண்றீங்கன்னு சொன்னேன்ல, அது என்ன தப்பு தெரியுங்களா? அந்த தப்பு தான் நாம பிஸ்மி சொல்லாம ஆயத்துல் குர்சியை ஓதுறது. ஏன் இது தப்பா? அவ்வளோ பெரிய தப்பா? இது அவசியமான்னு கேட்டா உண்மையாலுமே நீங்கள் நம்மளுடைய குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒவ்வொரு சூறாவுக்கும் பக்கத்தாலையுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது பிஸ்மி ஓதி தான் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, பிஸ்மி எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு குர்ஆனில் எத்தனை சூறா இருக்குது? முதல் எழுத்தும் பிஸ்மியாக தான் இருக்குது. ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்ப எழுத்தும் பிஸ்மியாக இருக்குது. அவங்க நினச்சிருந்தா ஒரு பிஸ்மியோட விட்டுருக்கலாம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பிஸ்மி ஓதி தான் ஓத சொல்லியிருக்காங்க. பிஸ்மி அப்படிங்கிறது எதுக்காக நம்ம சொல்லணும்னா, அதுவரையும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் ஊசலாட்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போவதற்காக அதை சொல்லிவிட்டு நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதுங்க. நம்ம அப்படியே ஓதும் போது சில நேரங்களில் அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்மி ஓதி நம்ம செய்யக்கூடிய காரியத்தின் பர்க்கத் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த காரியம் முழு நன்மை கிடைக்கணும்னா நீங்கள் பிஸ்மி ஓதுங்க.
எல்லாத்துக்கும் மேலே பிஸ்மியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு நன்மை இருக்குது. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ல 19 எழுத்து, 19 விதமான நன்மைகளும் பலன்களும் கிடைக்குது. ஷைத்தான் தலை மேலே அடிச்சுட்டு ஓடுறானாமா, பிஸ்மி சொல்லிட்டானே இவனுக்கு எல்லா பலனும் கிடைச்சிருமேன்னு சொல்லிட்டு. அந்த பிஸ்மியை சொல்லாமல் இருந்தால் தான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நிறைய பேர் எல்லாமே ஓதுவோம், ஆனால் பிஸ்மி சொல்ல மாட்டோம். அப்போ நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதுறவங்களா இருந்தாலும் இனிமேல் பிஸ்மி சொல்லி அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க. இதில் அல்லாஹுடைய யா ஹையு யா கையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு இஸ்மு இருக்குது. அது அவனுடைய உயிர் உள்ளவன் நித்தியமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது இஸ்மே அகலம் கொண்டுள்ளதுனால உங்களுடைய துவாக்கள் அதை சொல்லி கேட்கப்பட்டா உங்களுக்கு மறுக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தடவை இப்படி உணர்ந்து ஓதி பாருங்க, அல்லாஹு உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.